அது என்னங்க நசு நசு நசுன்னு பொழுது விடிஞ்சா பொழுது போனா கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல. எங்க வீட்ல வந்து கரண்ட் இல்ல. 4 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல. நாங்க வாங்கி போட்டுருக்கிற காஸ்ட்லியான மிஷின்ஸ்லாம் கெட்டு போனா என்ன செய்றது? இப்படியான கேள்விகளையே வச்சுக்கிட்டு இருந்தா, என்னதான் செய்றது? மின் உற்பத்தி நெறையாவே இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் இருக்கு. தமிழ்நாட்ட விட்டு வெளியில விற்பனை பண்றதுக்கும் நம்மகிட்ட மின் உற்பத்தி இருக்கு. அந்த மின் பகிர்மானம் இருக்கு பாருங்க, அங்க தான் சிக்கல் இருக்கு. அந்த பகிர்மானத்துக்குரிய வேலைகள நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். துரிதமா அந்த வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு இந்த மின்வெட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு இடையில இந்த விவசாயிகள் தண்ணி இல்ல. தண்ணி இல்லன்னா கம்மாய்கள்ல தண்ணி கிடையாது. ஏன்னா, இப்போ மேட்டூர் அணையிலிருந்து நீர் வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நீர் வரல அப்படின்னா, அந்த விவசாயிகளுக்கு எப்படி தண்ணீர், இந்த பயிர விளைவிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ஊருக்கு கிளம்புறோம். நம்ம வீட்ல ஒரு செடி இருக்கு. 4 நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். அந்த ஒரு செடியும் வாடி நிக்குது, கருகி போயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ அத பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் மனசுக்கு. அது மாரி விவசாயிகளுக்கு 100 ஏக்கர், 200 ஏக்கர் கண்ணுக்கு முன்னாலே வளர்ந்து வரும் அந்த பருவ கதிர்கள பார்த்து, அந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். இத எத்தன பேர் நம்ம பார்க்குறோம், அத பத்தி எத்தன பேர் யோசிக்கிறோம்னு தெர்ல. கடலூர சேர்ந்த ஒரு விவசாயி. ஆயில் மோட்டார் இத வச்சு கம்மாயிலேருந்து குளம்னு சொல்லுவோம், ஏரின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலருந்து தண்ணிய அவரு பயிரிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. முடிஞ்ச மட்டிலும் அந்த பயிர்கள் வந்து நனையுது. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் மிச்ச பயிர்களுக்கு ஊத்துறாரு. இது எப்படி சாத்தியம்னு தெர்ல அடிக்கிற வெயிலுக்கு. ஏன்னா நாங்களும் விதைச்சு பயிர் வந்திருக்கு. அதுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது நைட்டுக்கும் பகலுக்கும் அண்ணன்மார்கள்லாம் வேலை செய்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில இந்த கரண்ட் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரும் பிரச்சனையா தான் இருக்கு. இந்த மின் பகிர்மானம் இருக்கு பாருங்க. எப்படி மின் உற்பத்திய வந்து ஒரு 2 இடத்துக்கு அதானி கிட்ட குடுத்தோமோ, அது மாரி இந்த மின் பகிர்மானத்த எதுவும் அதானி கிட்ட குடுத்துறாம, நம்மளே அதாவது நம்ம அரசே டிஎன்இபி இருக்காங்க இல்லையா? அவங்களே முன்னெடுத்து அவங்களுடைய அந்த தரமான வேலைகள அதில செஞ்சு, மக்களுக்கு இந்த மின் பகிர்மானத்த சரியான முறையில கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த ஒரு வலியுறுத்தலுக்காக தான் இந்த காணொளிய பதிவு பண்றேன். சில பேருக்கு இந்த விவசாயிகளோட கஷ்டங்கள் புரியாது. ஏன்னா, அவங்கலாம் பீஸா, பர்கர், பிரெட்டு சாப்பிட்றவங்க. எங்கள மாரி ஆட்கள்லாம் சோறு இல்லன்னா செத்துருவோங்க. சோத்துக்கு என்ன செய்ய போறோம்? அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையோட வெளிப்பாடா தான் சில விஷயங்கள உங்க கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் முன்வைக்கிற கருத்துக்கள பத்தி சில பேருக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ புரிஞ்சவங்க கமெண்ட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கருத்தா சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு காணொளியில உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.